பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்காலை வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கம். இதோ இரவு பரியந்தம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த காலை வேளையில கூட எழுந்து அவரை துதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தையும் இந்த நாளிலே ஆயுசு நாட்களையும் நமக்கு கூட்டி கொடுத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ நாட்களிலே சமயங்களிலே கர்த்தர் நம்மை கைவிட்டாரோ, நம்மளை கவனிக்கவில்லையோ, நம்முடைய சத்தத்தை கேட்கவில்லையோ என்ற மன சஞ்சலமும் போராட்டமும் நம் இருதயத்தை வேதனைப்படுத்தியிருக்கும் அல்லவா? அவர் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடுகிறதும் இல்லை, நம்மளை மறந்து போவதும் இல்லை. அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். அவருடைய நினைப்பெல்லாம் நம் மேலதான். அவருடைய நினைப்பு நம் மேல எப்படி இருக்கும் என்று நாம் யோசிப்போமானால், நம்முடைய பிள்ளைகளை மீட்டும்படியாக, பாவப்பிடியிலிருந்து சாத்தான் கையிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்து பல பாடுகளை அனுபவித்து சிலுவையில் அறையுண்டு இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு விடுதலையும் நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இரத்தமாக அந்த இரத்தம் காணப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் நம்முடைய காயங்கள் குணமாக்கப்படுகின்றன. வியாதிகள் நம்மளை விட்டு மறையுகின்றது. ஆமாம், எப்படி நம் விட்டு வியாதி மறையும் என்று பார்ப்போமானால், நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது உண்மையும் உத்தமமாய் அவரிடத்திலே நாம் இருந்து செபிக்கும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படியாய் நம் இருதயம் நமக்குள்ளே ஆரோக்கியமாக்கப்படுகிறது. இதை கண்டவர்கள், இதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய மகிமை விளங்கும். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமா? யோவான் 16 அதிகாரம் 22வது வசனத்திலே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசப்பாவே இந்த வார்த்தையை பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உங்கள் இருதயம் துக்கத்துக்குள் இருக்கிறதா? வேதனையோடு, வியாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு, வலியின் துன்பத்தோடு இருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். என்னுடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பை உண்டு பண்ண நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க, சரீர பலவீனங்களிலிருந்து சுகத்தை கொடுக்க, தரித்திரமான வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து உங்களை மீட்டு வர நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசித்து, கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறார், நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, துக்கத்துக்கு நான் அடிமையானவள் அல்ல, என் தேவன் என்னை சந்தோஷத்தினாலே என் இருதயத்தை நிரப்புகிறார். என்னுடைய இருதயத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தபடியினாலே ஒருவனும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமாம், இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து வருவோம். கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறபடியினாலே துன்பத்துக்கும், துயரத்துக்கும், வேதனைக்கும், அவமானத்துக்கும், நிந்தனைக்கும் நாம் அடிமையாகாதபடி என் தேவன் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறபடியினாலே அந்த சந்தோஷத்துக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன் என்று கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.